வரவேற்புரையாற்ற தேனி மாவட்டத்தினுடைய தலைவர் மைதீன் பாய் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பு கோரி 1991 சட்டத்தை அமல்படுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக நடக்கிறது. அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மிக சிறப்பாக தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் ஏஜே நைனா முகமது அவர்களுக்கும், கிராக்குவதி தொடங்கி வைத்த மாவட்ட இளைஞர் செயலாளர் அவர்களுக்கும், இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்காக முன்னிலை வைத்து வந்திருக்கும் திண்டுக்கல் மாவட்ட நகர நிர்வாகிகளுக்கும், நத்தம் நகர நிர்வாகிகளுக்கும், பழனி நகர நிர்வாகிகளுக்கும் கண்டனை உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் மாநில செயலாளர் திண்டுக்கல் ஜமால் முகமது அவர்களுக்கும், துரை மணிகண்டன் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும், தோழர் எஸ் ஆர் சச்சிதானந்தம் சிபிஎம் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், ஜே அப்துல் ஹாலிக் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக மாநில ஊடக பிரிவு செயலாளர் அவர்களுக்கும், மௌலவி நௌஷாத் உலாவி மாவட்ட ஜமாத் உலாமா சபை அவர்களுக்கும், தோழர் ஏ பி மணிகண்டன் சிபிஎம் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், தோழர் டி அன்பரசு அவர்கள் எக்ஸ் மாவட்ட செயலாளர் டி சிஜா அவர்களுக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்திருக்கும் திண்டுக்கல் நகர ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தோழமைகள் அனைவருக்கும் எனது சாதனை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் இறையாண்மையை இடிக்கப்பட்ட நாள் என்பதுதான் இந்த டிசம்பர் 6. இந்த டிசம்பர் 6 தமிழ்நாடு முழுவதும் ஐக்கியமாக ஒன்று கூடி ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக பல கருத்தரங்குகள், இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நம் இந்திய அரசுக்கு, மாநில அரசுகளுக்கும், நமது இந்திய அரசாணையை செயல்படுத்தும் நீதி அரசுகளுக்கும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த 1991 வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பு கோரி நாம் எல்லாம் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது கண்டன கோஷம் எழுப்பப்படும். நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், சமுதாய ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம், சமுதாய ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், வழிபாட்டு உரிமைக்கான ஆர்ப்பாட்டம், வழிபாட்டு உரிமைக்கான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், சமுதாய ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம், சமுதாய ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம், போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், மதவெறி கும்பலுக்கு எதிராக, மதவெறி கும்பலுக்கு எதிராக மக்களை திரட்டும் போராட்டம், மக்களை திரட்டும் போராட்டம், மதவெறி கும்பலுக்கு எதிராக
மதவெறி கும்பலுக்கு எதிராக மக்களை திரட்டும் போராட்டம் மக்களை திரட்டும் போராட்டம் நடைமுறைப்படுத்து 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 வழிபாடு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் வழிபாடு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 1991 ஒன்றிய அரசு ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே நடைமுறைப்படுத்து 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 பாசிச அரசு பாஜக அரசு பாசிச அரசே பாஜக அரசே நடைமுறைப்படுத்து 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 வழிபாடு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் வழிபாடு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 1991 பாசிச அரசு நடைமுறைப்படுத்து பாசிச அரசே நடைமுறைப்படுத்து மக்களை பிரிக்காதே 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 மக்களை மதத்தால் பிரிக்காதே மக்களை மதத்தால் பிரிக்காதே தாங்காதே 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 இந்திய தேசம் அதை தாங்காதே இந்திய தேசம் அது தாங்காதே பிரிக்காதே 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 மக்களை மதத்தால் பிரிக்காதே மக்களை மதத்தால் பிரிக்காதே தாங்காதே 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 இந்திய தேசம் தாங்காதே நீதித்துறையே 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 சட்ட புத்தகம் படித்து விட்டு சட்ட புத்தகம் படித்து விட்டு சட்டப்படி நீதி வழங்கு சட்டப்படி நீதி வழங்கு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்புகள் எல்லாம் சட்டப்படி வழங்காதே நீதித்துறையே 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 சட்ட புத்தகங்களை படித்து விட்டு நீதித்துறையே நீதித்துறையே கட்ட பஞ்சாயத்து தீர்ப்புகள் எல்லாம் சட்டப்படி வழங்காதே அண்ணல் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை குப்பை தொட்டியில் வீசாதே அண்ணல் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை குப்பை தொட்டியில் வீசாதே நீதிமன்ற மாண்புகள் எல்லாம் ஆயில் போட்டு நசுக்காதே காலில் போட்டு நசுக்காதே போராடே போராடே போடாதே போடாதே பொய் செய்த பாவிகளுக்கு குனிந்து சலாம் போடாதே குனிந்து சலாம் போடாதே நீதித்துறையே நீதித்துறையே ஏழை எளிய மக்களின் நீதித்துறையே நீதித்துறையே நம்பிக்கையை இழக்காதே நீதித்துறையே நீதித்துறையே ஏழை எளிய மக்களின் நம்பிக்கையை இழக்காதே ரத்து செய் 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 குடியுரிமை திருத்த சட்டத்தை குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே போடாதே 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 முற்போக்குவாதிகள் மீது முற்போக்கு வாதிகள் மீது பொய் வழக்கு போடாதே 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 முற்போக்குவாதிகள் மீது பொய் வழக்கு போடாதே நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு அனைவருக்கும் சமமான நீதி வழங்கு நீதி வழங்கு திரும்ப
பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறு திரும்ப பெறு கைவிடு கைவிடு ஒன்றிய அரசே கைவிடு மாநில அரசே மாநில அரசே கைவிடு கைவிடு முஸ்லிம் மீது விசாரணையை கைவிடு கைவிடு ஒன்றிய அரசே மாநில அரசே கைவிடு கைவிடு முஸ்லிம்கள் மீதான எண்ணெய வழக்கை கைவிடு கைவிடு மிரட்டி அடிப்போம் மிரட்டி அடிப்போம் மிரட்டி அடிப்போம் மிரட்டி அடிப்போம் பாசிசவாதிகளை விரட்டி அடிப்போம் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் 10 ஆண்டுகளுக்கு மேலாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கும் முஸ்லிம் சிறைவாசிகளை சிறையில் இருக்கும் முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாழும் முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய் விடுதலை செய் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் சமூக ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம் சமூக ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம் கூட்டம் காட்டும் கூட்டம் அல்ல கூட்டம் காட்டும் கூட்டம் அல்ல கொள்கைக்கான கூட்டமடா கொள்கைக்கான கூட்டமடா இந்தியா எங்கள் தாய்நாடு இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் வழிபாட்டு உரிமை பாதுகாக்க ஐமுக நடத்தும் ஆர்ப்பாட்டம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நம் பகுதியுடைய சமூக ஆர்வலர் அண்ணன் அப்துல் ஜப்பார் அவர்கள் நேரம் கருதி, அதாவது முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முன்னதாக காவல்துறை நமக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள். போக்குவரத்துக்கும் நடைபெற இல்லாமல் அதே போல இந்த நம்மளுடைய பகுதியில் நம்மளுடைய மாவட்டத்தில் இங்கே திண்டுக்கல்ல இந்த டிசம்பர் சம்பந்தமாக 3 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதனாலும் அவருக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாத அளவுக்கு ஒத்துழைப்பு தருவதாக நாம் உறுதி அளித்திருக்கின்றோம். அதன் வகையில நம்மளது குறிப்பாக அந்த வரவேற்பு உரையை நோட்டீஸில் உள்ள நிர்வாகி பெயர்களை அவ்வப்போது தவிர்த்துவிட்டு நேராக நம்மளுடைய கண்டனத்தை பதிவு செய்ய நம்மளுடைய தலைவர் அவர்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நம்ம சமூக ஆர்வலர் காங்கிரசுடைய முக்கிய பிரமுகமான அண்ணன் அப்துல் ஜப்பார் அவர்கள் கண்டனத்தை ஆற்றுவார்கள். எழுச்சிமிக்க இந்த கண்டன கூட்டத்தினுடைய தலைவர் ஜே நைனா முகமது அவர்களை சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற மதச்சார்பற்ற இயக்கங்களின் தலைவர்கள், இந்திய தேசிய காங்கிரசுடைய நகர் மாவட்ட தலைவர் தம்பி மணிகண்டன் அவர்களை, கம்யூனிஸ்ட இயக்கத்தினுடைய தலைவர் தலைவர் அன்பரசு அவர்களே மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற
இளைஞர் பெருமக்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மீடியான்னு சொல்லி ஒரு ஐடி அதில் லைவ் ஓட சொன்னாங்க. 30 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த கண்டன கூட்டம் நடந்தது ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்றைக்கு இந்தியாவில் இந்த சிந்தனை இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, மதச்சார்பற்ற கொள்கையில் நம்பிக்கை உள்ள இந்திய சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் இந்த நோக்கம், இந்த எண்ணங்கள் உண்டாயிருக்கின்றது என்பதுதான் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் நாம் காக்க தவறிவிட்டோம். நாம் அனைவரும் ஒன்றுபடுத்தி அன்றைக்கு பாபர் மசூதியை சுற்றி வளைத்து அதை நாம் பாதுகாக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்குமேயானால், இந்தியாவில் வாழுகின்ற அன்றைக்கு ஏறக்குறைய 12 கோடி முஸ்லிம்களில் வடக்கே இருக்கக்கூடிய 6 கோடி முஸ்லிம்கள் ஒன்றாக இணைந்து அந்த மசூதியை சுற்றி வளைத்திருந்தால் நிச்சயமாக அது இடிக்கப்பட்டிருக்காது, அது தடை செய்யப்பட்டிருக்கும், அதை அரசாங்கமும் பார்த்து கொண்டிருந்திருக்காது. ஆனால் நாமும் அதை தவறவிட்டோம் என்று நான் வேதனையோடு இங்கே கூற விரும்புகின்றேன். நான் இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கை கூறுகின்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி மதவெறி மட்டுமல்ல. இன்றைக்கு அரசியல் சட்டம் எங்கே இருந்து நடைபெறுகிறது என்று சொன்னால், டெல்லியில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்திலேயோ அல்லது டெல்லியில் இருக்கக்கூடிய அரசாங்க சட்ட அமைப்புகளில் இருந்தோ நடைபெறவில்லை. இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்கின்ற ஒரே அமைப்பு பம்பாயில் இருக்கக்கூடிய நாக்பூர் என்று சொல்லுவதை தவிர வேறு வழி இல்லை. நாக்பூரில் இருக்கக்கூடிய RSS உடைய அந்த அரசியல் சட்டம்தான், அந்த சட்டம்தான் இன்றைக்கு இந்தியாவில் ஊடுருவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கம், மோடியினுடைய அரசாங்கம், அமித்ஷாவுடைய அரசாங்கம், பகவத்தினுடைய அரசாங்கம் இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மசூதியை நாம் தவறவிட்டு விட்டோம். இனிமேலும் நாம் மசூதிகளை காக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை, அது நம்முடைய முயற்சி. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த பத்திரிகை 9/2/2015 ஆண்டு டெக்கான் குரானிக்கல் என்ற பத்திரிகையில் வெளிவந்த செய்தியை நான் வெட்டி வைத்திருக்கின்றேன். எதற்காக என்று சொன்னால், உங்களை போன்றவர்களுக்கு அந்த செய்தியை தெரியப்படுத்த வேண்டும் என்று. இன்றைக்கு 2015 துர்காப்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த உத்தரப்பிரதேசத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக கோரக்பூர் என்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நான். யோகி ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடிய 2014 தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கின்றார். மோகன் பாகவத் சொல்லியிருக்கின்றார், இந்து ராஷ்டிரா. மோகன் பாகவத் நான் சொல்லல, அவர் சொன்னது வந்திருக்கு. அந்த யோகி ஆதித்யநாத் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அந்த யோகி ஆதித்யநாத் 2017 உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சராக RSS ஒரு வேட்பாளராக, முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த யோகி ஆதித்யநாத் சொல்லியிருந்தார், if given me a chance, I will place Lord If given me a chance, I will place Lord Vinayaka in every mosque என்று சொன்னார். எனக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் விநாயகர் சிலையை வைப்பேன் என்று 2015 ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அந்த யோகி ஆதித்யநாத் அந்த சொல்லை ஏற்று, இவர் வந்தால்தான் பள்ளிவாசல்களை எல்லாம் அப்புறப்படுத்திவிடுவார்கள், கிறிஸ்துவர்களுடைய அந்த சர்ச்சுகளை எல்லாம் வேண்டலைஸ் பண்ணி விடுவார்கள் என்று சொல்லி அந்த மோகன் பகவத் யோகி ஆதித்யநாத்தை சட்டமன்றத்தை உறுப்பினராக இல்ல, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அந்த யோகி ஆதித்யநாத்துக்கு அந்த பதவியை கொடுத்தார் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர். அவர் அன்றைக்கு அந்த பதவியை அவர் வழங்கப்பட்டதனுடைய விளைவாக 1949 ஆண்டு டிசம்பர் மாதம் எப்படி பாபர் மசூதியில் இஷா தொழுதுவிட்டு பள்ளிவாசலை விட்டு பூட்டிவிட்டு போன அந்த ஜமாத் தலைவர்கள் காலையில் வந்து அந்த பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது அந்த பள்ளிவாசலுக்கு முன்னால்
ஒரு ராமர் சிலையை வைத்து ராமர் இங்கு பிறந்தார் என்று சொல்லி வழிபட ஆரம்பித்த அந்த நாள் 1949 பாபர் மசூதியில் அந்த ராமர் சிலையை வைத்தார்கள். ஆச்சரியப்பட்டு அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் பண்டிட் நேரு அவர்களுக்கு இந்த செய்தியை அனுப்பி முஸ்லிம்களுக்கும் அந்த இந்துக்களுக்கும் அங்கு மிகப்பெரிய கலவரம் உண்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார்கள், ஸ்லோ தி ஸ்டேச்சு என்று பசிபிக் ஓசன் என்று தந்தி கொடுத்தார்கள்.